T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதும் கேப்டன் ரோஹித் சர்மா அந்த பிட்ச்ல இருக்கிற புல்லை எடுத்து சாப்பிட்டாரு. இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருந்துச்சு. இத பத்தி ரோஹித் சர்மாவே இப்ப விளக்கமும் கொடுத்திருக்காரு. என் வாழ்க்கையோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த பார்படாஸ் பிட்சை மறக்கவே மாட்டேன். என்னுடைய நினைவுல நீங்காத இடத்தை பிடிச்ச இடமா இது இருக்கும். அதனாலதாங்க இந்த பிட்ச்ல இருந்து ஒன்ன எனக்குள்ள எடுத்துக்க விரும்பினேன். அதனாலதான் புல்ல பிடுங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணிருக்காரு. பல வருஷமா இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஒரு தருணம் இப்போ நிஜமா இருக்கு. என்னுடைய கனவு நடந்துருச்சு. கோப்பைய வின் பண்ணிட்டோம். அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. சோ பார்படாஸ் மைதானத்தோட பிட்ச் தான் இந்த வெற்றியை கொடுத்திருக்கு. அதனால அதோடைய ஒரு பகுதி எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் ரோஹித் சர்மா இப்படி பண்ணிருக்காருங்க. போட்டி முடிஞ்சதும் கப்பை வின் பண்ணிட்டோம்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படும் போது லைனா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜான்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, T20க்கு இதுக்கப்புறமா இந்தியன் டீம்ல இருந்து யாரை கேப்டனா போட்டா சிறப்பா இருக்கும்? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.